வாராணி, கிணறு கிட்ட டிராமாலாம் முடிச்சுதா? ஐயா, இல்ல கிணத்து பக்கம் யாரோ போன மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். அதான் பாத்துட்டீங்களே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலங்க ஐயா. அவளுக்கு விடிஞ்சா கல்யாணம். அவளுக்காக இங்க ஒருத்தன் கிணத்துல குதிகட்டுக்கு தயாரா இருக்கிறான். வீட்ல அம்மா பத்திரிகை கொடுக்க சொல்ல மாப்பிள்ளை பேர்ல தப்பு இருக்குதுன்னு நீங்க சொன்னதுக்கான அர்த்தம் இப்பதான் எனக்கு புரியுது. ஆனா இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியலையே. ராணி, நான் சொன்னது அந்த அர்த்தத்துல இல்ல. அப்ப என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமா ராணி, அதோட அர்த்தம் உனக்கு இன்னும் முழுசா புரியல. இதுக்கு பின்னாடி இன்னும் அதிர்ச்சியான நிறைய விஷயங்கள் இருக்கு. என் மனசுல என்னென்ன விஷயம் ஓடுதோ அதேதான் சொல்றாரு. ஆனா அது என்ன விஷயம் தான் பிடிபடவே மாட்டேங்குது. என்ன ராணி யோசிக்கிற? இந்த பிரச்சனைக்கான விடைய நீ தேடி போக போக இந்த பிரபஞ்சமே உன்கிட்ட அதை கொடுக்கும். சரிங்க ஐயா. என்னாச்சு? உங்க போலி மாப்பிள்ள அவளை வெளியில கூட்டிட்டு போயிட்டானா? அதெல்லாம் பக்காவா நடந்துருச்சு. அவன் எங்களை எல்லாம் விட உலக மகா கேடி. நாங்கெல்லாம் இப்பதான் அவன் ரூம்ல இருந்து வரோம். சிவமணி தான் போன் பண்றான். இப்ப நிலைமை என்னன்னு கேட்கலாம் வாங்க. சொல்லு சிவமணி, உன் ஆளுங்க இப்ப மண்டபத்துக்கு வெளியில தான் இருக்காங்களா? மேடம், இந்நேரம் அவனுங்க அங்க ரெடியா இருப்பானுங்க. நாம நம்ம பிளானோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். நாம பிளான் பண்ண மாதிரியே இன்னும் 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும். அப்புறம் இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயமும் நடந்திருக்கு. என்னது அது? மண்டபத்துக்கு பக்கத்துல தமன்னா ஒரு விஷயத்தை பார்த்திருக்கா. என்னாச்சு? அந்த ராணி மல்லிகா 2 பேரும் சேர்ந்து மல்லிகாவோட லவ்வரோட பேசிட்டு இருந்தத தமன்னா பார்த்தா. பார்த்தது மட்டும் இல்லாம அது வீடியோ வேற எடுத்து வச்சிருக்கா. அப்பதான் தமன்னா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா. மேடம், உண்மையிலேயே அந்த விஷயம் சூப்பர் தான். தமன்னா எல்லா சந்தர்ப்பங்களையும் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறா. ஆமா, தமன்னா என்ன சொன்னா? நாம சும்மா மல்லிகா எவன் கூடயோ ஓடி போயிட்டான்னு சொல்றதை விட அவ ஒருத்தனோட பழகி இருக்கா. அதனாலதான் அவன் கூட பிளான் பண்ணி ஓடி போயிருக்கா. போகும்போது அந்த 300 பவுன் நகை அவங்களுக்கு தேவைப்படுமே அந்த நகையை போட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடலாமே. சூப்பர் மேடம். தமன்னா உண்மையாவே நல்ல ஐடியா தான் கொடுத்தாங்க. இதுல மல்லிகாவை லவ் பண்ண பாவத்துக்கு அந்த பையன் தான் சாக போறான். நம்ம பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆக போகுது. அப்புறம் அந்த சித்தார்த்த விஷயம் என்னாச்சு? மேடம், அதையும் பண்ணியாச்சு. அங்க காலையில போட வேண்டிய டிராமாவை மட்டும் சரியா பண்ணிட்டா போதும். அதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, வச்சுட்டுமா? சிவமணி பேசினதை கேட்டீங்கல்ல? பிளான் எல்லாம் நாம நினைச்சபடி நல்லாவே போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தோம். சிவமணி சார் சொன்ன மாதிரி இந்த காரியத்தை சூப்பரா முடிக்கிறோம். சரி சரி, நாம இனிமே காலையில தான் பார்க்க போறோம். சரியா? சரிங்க மேடம். சரி, நாளைக்கு காலையில போட வேண்டிய டிராமாக்கு பக்காவா ரெடி ஆயிட்டு வந்துருங்க. இப்ப கிளம்புங்க. சரி, எப்படி கலக்குறோம்னு மட்டும் பாருங்க. இப்ப நாங்க கிளம்புறோம். நாங்க வரோம். சரி சரி வாங்க. தமன்னா, சிவமணி சொன்ன மாதிரியே நீ எல்லா சான்ஸையும் சூப்பரா யூஸ் பண்ணிக்கிற. உண்மையாவே நீ எடுத்த அந்த வீடியோ தான் நம்ம பிளானை இன்னும் அதிகமா ஸ்ட்ராங் ஆக்கும். அத்தை, நீங்க சிவமணி கூட சேர்ந்து போட்டிருக்க பிளானுக்கு முன்னால நான் பண்ணதுல ஒண்ணுமே இல்ல அத்தை. சரி சரி, அந்த மல்லிகாவை சிவமணி ஆளுங்க கிட்ட ஒப்படைச்சிட்டானான்னு அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். பண்ணுங்க.
வர்றோன்னு சொன்ன மல்லிகாவை இன்னும் வர காணோம். ஏதாவது பிரச்சனையோ? சாவித்திரி மேடம், என்னாச்சு? மல்லிகாவை தூக்கிட்டாங்களா? அவ இன்னும் வரவே இல்லை மேடம். இதுல வேற சிவமணி சாரோட ஆளுங்களை வேற காணோம். என்ன சொல்ற? ஆமா மேடம், மல்லிகாவுக்காக தான் நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், அவ வராம போயிட போறா. நீ ஃபோன் பண்ணதுக்கு அவ என்ன சொன்னா? அத முதல்ல சொல்லு. போன் என்கேஜ்டா இருக்கு. இந்நேரத்துல யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா? ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருப்பாளோ? ஹலோ, தூங்கிட்டீங்களா? இல்ல, சொல்லுங்க. இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மண்டபத்தை விட்டு வெளியே வரீங்களா? ஐயோ, என்னால வர முடியாது. இப்ப மண்டபத்துல எல்லாரும் இருக்காங்க. யாராச்சும் பார்த்துட்டா? யார் பார்த்தா என்னங்க? விடிஞ்சா நமக்கு கல்யாணம். யார் என்ன சொல்ல போறாங்க? வாங்க கொஞ்சம் வெளியே. இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? நான் தானே கூப்பிடுறேன், வாங்க. இல்ல, காலையில சீக்கிரமா வர எந்திரிக்கணும். எனக்கு இப்பவே தூக்கம் வருது. எங்க ஒரு 2 நிமிஷம், முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணுங்க. அத போன்லயே பேச வேண்டியதானே? என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க? இப்ப வரலன்னா நான் கண்டிப்பா வருத்தப்படுவேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. அதுக்காக தான் இவ்வளவு வற்புறுத்தி கூப்பிடுறேன். ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போங்களேன். எங்க 2 நிமிஷம் தாங்க. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லனா கடைசி வரைக்கும் இது ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருக்குங்க. ப்ளீஸ்ங்க, வந்துட்டு போங்க. இல்லனா நான் உங்க ரூம் போட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், நானே வரேன். அவ வர்றேன்னு தான் மேடம் சொன்னா. கண்டிப்பா வருவா மேடம். மேடம், அவ வந்துட்டா நான் போனை வைக்கிறேன். ஹலோ, என்னத்த என்ன சொன்னா? சொல்லுங்க, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? இல்லங்க, அங்க ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதனாலதாங்க இங்க வர சொன்னேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்னங்க வந்த உடனே பறக்குறீங்க? இந்த பட்டு புடவையில எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஐயோ, ஏங்க இதுக்காக தான் என்ன கூப்பிட்டீங்களா? யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிடும். நீங்க சொல்ல இந்த விஷயத்த சொல்லுங்க. ஐயோ, இவன் தூங்கவே மாட்டாளா? இவன் நம்மளை பார்த்துட்டா சிக்கலாயிடுமே. வர்றன்னு சொன்ன சிவமணி ஆளுங்களை வேற என்ன காணோம். இவ வேற போகணும் போகணும்னு பறந்துகிட்டு இருக்கா. அவனுக்கு வர்ற வரைக்கும் எப்படி இவளை நிப்பாட்டி வைக்கிறது? அந்த ராணி மட்டும் இவளை பார்த்துட்டானா அவ்வளவுதான். என்னங்க ஏதோ சொல்லணும்னு வர வச்சுட்டு இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, நான் போகணும். சொல்லு ராணி. மேடம், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? என்னாச்சு? இல்ல மேடம், இங்க என்னோட தங்கச்சி, அதான் அந்த வேணி அம்மாவோட பொண்ணு மல்லிகா இருக்கிறாள், அவளுக்கு கண்ணாலும் அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன என்ன ப்ராப்ளம் ராணி? புது சம்பந்தம் கிடைக்குது. 300 பவுன் நகையை போடுறாங்கன்னே கூட பிறந்த பிறப்பே அறுத்து விட பாக்குறல்ல. நாங்க பேசினதுனாலதான் உனக்கு 300 பவுனே கிடைக்குது.
அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. கை கொடு. உங்க 2 பேருக்கும் கண்ணாலம் நடக்கணும்னு அந்த ஈஸ்வரன் கிட்ட வேண்டிக்கோங்க. ராணி, அந்த பையனும் நல்லவன், இப்போ சம்பந்தம் பேசி முடிச்சிருக்கிற பையனும் நல்லவன். அதான் பிரச்சனையா? இதுல நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? இல்ல மேடம், பிரச்சனையே வேற. என்ன வேற என்ன பிரச்சனை? ஆமா மேடம். ஏங்க நான் போடுங்க. ரூம்ல இல்லைன்னு தெரிஞ்சா காணும் தேடுவாங்க. ஐயோ சிவமணி ஆளுங்க இப்படி சொதப்புறானுங்களே. என்ன ராணி, நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. அது ஏதோ வேற பிரச்சனைன்னு சொல்ல வந்தீங்க, அப்புறம் சைலண்ட் ஆயிட்டீங்க. ஆமா மேடம், எனக்கு தெரிஞ்ச ஐயா ஒருத்தர் எங்க வீட்ல இருக்கிறாரு. அவர் ஆரம்பத்துல இந்த கண்ணால பத்திரிகையை பார்த்துட்டு மாப்பிள்ளை பேர்ல ஏதோ தப்பு இருக்குமோன்னு தோணுச்சுன்னு சொன்னாரு. அவர் சொன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். என்ன ராணி, அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? மேடம், அவர் சொன்ன மாதிரிதான் இங்க எல்லாமே நடந்துன்னு இருக்குது. நான் சும்மாலாம் சொல்லல. மல்லிகா ஒரு பையனை லவ் பண்றத வச்சுதான் அந்த மாதிரி சொல்லிருக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா இங்க நடந்துன்னு இருக்கிற பிரச்சனையே வேற. ராணி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. சரி மேடம், உங்களுக்கு நான் புரியுற மாதிரியே சொல்றேன். இங்க மல்லிகாக்கு பார்த்து பேசி முடிச்சிருக்கிற பையனே தப்பா இருக்க வாய்ப்பு இருக்குதோன்னு எனக்கு தோணுது. என்ன சொல்ற ராணி? ஆமா மேடம், இப்போ நாங்க மல்லிகாக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளையோ தப்பான கூட்டமோன்னு எனக்கு டவுட் வருது. நீ நீ எதை வச்சு சொல்ற? ஆதாரம் இருக்குது மேடம். இப்போ அதை சொல்ல டைம் இல்ல. எனக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அந்த மாப்பிள்ளை அவன் அப்பா அம்மா போட்டோலாம் உங்களுக்கு அனுப்புறேன். அவங்கள பத்தி எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும் மேடம். சரி, அவ்வளவுதானே. 1 ஹவர்ல ஃபேஸ் ஆப்ல போட்டு பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே மேடம். ஐயோ, இதுக்கு மேல நான் இங்க இருந்து தப்பாயிடும். நான் கிளம்புறேன். ஏங்க 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 நில்லுங்க கொஞ்சம். இங்க வாங்கங்க. என்னங்க? ஏங்க இங்க வேணா கொஞ்சம் தள்ளி போய் பேசுவோமா? இல்ல, இங்கே சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா? நான் போகட்டுமா? எங்க என்னங்க நீங்க கொஞ்ச நேரம் கூட நிக்க மாட்டேன்றீங்க. சரி இருங்க, நான் சொல்றேன். எங்க ஒரு நிமிஷம், அப்பா கால் பண்றாரு, நான் பேசிட்டு வரேன். ஹலோ, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. இவ்வளவு ரொம்ப நேரம் எடுத்து என்னால பேசிட்டு இருக்க முடியாது. வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. செப்னி மாத்திட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவோம். 5 நிமிஷமா? எங்க அது வரைக்கும் அவளை நிக்க வைக்க முடியாதுங்க. சீக்கிரமா வந்து தொலைங்க. சரி வரோம், வைங்க. ஏங்க, இதுக்கு மேல என்னால இங்க இருக்கவே முடியாது. நான் போறேங்க. எங்க உங்க அக்காங்க? ஐயோ, கொஞ்சம் இருங்க, அவங்க போனதுக்கு அப்புறமா போலாம். ஐயோ இல்லங்க, இதுக்கு தான் நான் முதல்ல போறேன்னு சொன்னேன். நான் வேற வழியில போய்க்கிறேன். எங்க என்னாச்சு? நீங்க தானா? டேய், என்ன இன்னும் சிவமணி ஆளுங்களை காணோம்? அவங்க வர்ற மாதிரி தெரியல. அதான் நானே மயக்க மருந்த தடவி கர்ச்சிப் எடுத்து அவன் முகத்துல வச்சு அமுக்கிட்டேன். நீ தானே எங்களை பின்னாடியே வர சொன்ன, அதான் கிளம்பி வந்தோம். நான் உங்களை வர சொன்னதே இவ போட்டிருக்கிற நகையெல்லாம் கலட்டி அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலான் தான். இந்த நகையெல்லாம் சீக்கிரம் கழட்டுங்க, இல்லைன்னா அதெல்லாம் சிவமணிட்ட கொடுத்து அப்புறமா இதை வாங்கி எதுக்கு 2 வேலை? அதுவும் சரிதான். 1 2 300 பவுன். பேசிட்டே இருக்காம சீக்கிரமா கழட்டுங்க. போடு சீக்கிரம். இந்தா எண்ணி எடுத்து போடுறேன். மயக்கமாயிட்டால? சிவமணியோட ஆளுங்க வந்துட்டாங்க. யாராவது பாக்குறதுக்குள்ள நீங்க மண்டபத்துக்குள்ள போயிடுங்க, சரியா? நகையை கொண்டு போய் பத்திரமா பதுக்கி வச்சிருங்க.
காலைல ட்ராமா முடிஞ்சு கிளம்பும்போது எடுத்துக்கலாம். அப்புறம் மெயின் என்ட்ரன்ஸ் வழியா போகாதீங்க, பேக் கேட் வழியா தான் போகணும். புரிஞ்சதா? டேய், போங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ இவ்வளவு பாத்துக்கோ. ஜாக்கிரதை. வாக்கா வா, யாராவது வா. வந்துட போறாங்க. என்னாச்சு? ஏண்டா நீங்க வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா? அதான் நானே மயக்க மருந்து வச்சு மயக்கடிக்க வச்சிட்டேன் அவளை. சீக்கிரம் அவளை தூக்கிட்டு போங்கடா, சீக்கிரம். பயங்கர உஷாரா இருக்கியாப்பா, நகையெல்லாம் ஆட்டையை போட்ட போல. டேய் வர வரன்னு பேசாத, வேலையை பாருங்க. தூக்கு தூக்கு தூக்குடா. தூக்குங்கடா. யாரோ நின்னு இந்த மாதிரி இருந்துச்சு. யாரையுமே காணோம். ச்சே, நம்ம இருக்கிற டென்ஷன்ல எல்லாத்தையும் சந்தேகம் பண்ணணும் தான் தோணுது. மல்லிகா என்ன பண்றான்னு போய் பார்த்துலாம். நல்ல வேலை இருங்காச்சு, இல்லைன்னா இது எவிடன்ஸாக இருக்கும். யார் இன்னத்துக்கு ஃபோன் பண்றா? என்னது இவ? அதுக்குள்ளேயும் மல்லிகா உட்காந்து ஃபோன் பண்ணிட்டா? இது சரியா இருக்காது. ஃபோன் ரிங் ஆகிட்டே இருந்தால் பிரச்சனை ஆயிரும். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவளோட ஃபோன் ரிங்கு போச்சு, ஆனால் இப்போ சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவள் ரூமில் போய் பார்ப்போம். என்ன கதவு திறந்திருக்குது? மல்லிகா எங்க போனா? மல்லிகா எங்க போனா? மல்லிகா எங்க போயிருப்பா? தர்ஷினி, அவங்க வந்துட்டாங்களா பாத்தியா? சரி, ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல? மாப்பிள்ளை வீடுனா அப்படித்தான். ஆமா. அது எனக்கு தெரியலையே. அத பத்தி தான் அம்மா ராணி கால் பண்றா. சரி, எடுத்து பேசுமா. சொல்லு ராணி. சித்தி, மல்லிகாவை பாத்தீங்களா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூம்ல இருந்து வந்தோம். ரூம்ல தானே இருப்பா? இல்ல சித்தி, அவ ரூம்ல இல்ல. என்ன அண்ணி சொல்றாங்க? கதவு வேற திறந்திருக்குது. என்ன அண்ணி சொல்றாங்க? என்னம்மா சொல்ற ராணி? இந்த நேரத்துல வேகமா போயிருப்பா? அதான் தெரியலம்மா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா ராணி, அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. மண்டபத்துக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பா. இரு, நாங்க எல்லாரும் வரோம். சித்து வாப்பா, வாங்க எல்லாரும் போலாம். வாமா. எங்கடா இருக்கீங்க? அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி அவளை தூக்கிட்டோண்ணே. சூப்பர். டேய், உடனே நான் சொல்ற இடத்துக்கு அவளை கூட்டிட்டு வந்துருங்க. ஆமா, அவ கத்தி ஒன்றும் கரெக்டா பண்ணலையே. அண்ணே, அவன் நம்மளோட கெடியா இருக்கானே. நாங்க போறதுக்குள்ள கச்சிப்புல மயக்க மருந்து தடவி அவளை மயக்கமாக்கிட்டானே. அது மட்டும் இல்லண்ணே, அவ போட்டிருந்த ஒட்டுமொத்த நகையும் அந்த கேங் உருவிருச்சுனே. பரவாயில்லையே, நீ சொன்ன மாதிரி அவனுங்க நம்மளோட கேடியா தான் இருக்கானுங்க. டேய், அவ என்னதான் கேடியா இருந்தாலும் செய்யற வேலையை சரியா பண்ணுங்க. இவளை ஃபுல்லா முழுசா மயக்கமாக்கிறீங்கடா. சரிண்ணே சரிண்ணே. இந்த பார், எப்படியும் சித்தார்த்த அவளை தேடிக்கிட்டு வருவான். வந்தா அவன் கதையை முடிச்சுட்டு ஏற்கனவே நம்ம பிளான் பண்ண மாதிரி அவன் குழந்தைய லவரோட ஓடி போயிட்டா
அவமானம் தாங்காம தூக்குல தொங்கிட்டான்னு கதை கட்டி விட்டுருவோம். சரியா? சரிண்ணே, சூப்பரா பண்ணிடலாண்ணே. சரிடா, வாங்க. அண்ணே, ஆ? அந்த ஹிந்திக்காரங்களுக்கு நம்ம இருக்கிற இடத்த காமிச்சிட்டேனே, வேலை நடந்துகிட்டு இருக்குண்ணே. சூப்பரா. ராணி அண்ணி என்னாச்சுமா? மல்லிகா எங்க? நீ மல்லிகாவுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா இல்லையா? பண்ணி பார்த்துட்டேன் பாட்டி. முதல்ல ரிங்கு போச்சு, அப்புறம் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ